கொழுப்பு கட்டி. ஆண் பெண் இருப்பாளருக்குமே கொழுப்பு கட்டி நிறைய வந்துடுது. இதுல நகரும் கொழுப்பு கட்டி இருக்கு, நகராத இருக்கிற கொழுப்பு கட்டி இருக்கு. இதுல ஒரு சில இடத்துல ஒன்னோ ரெண்டோ கொழுப்பு கட்டிகள் வருது. ஒரு சிலருக்கு மல்டிபிள், எங்க பார்த்தாலும் நிறைய கொழுப்பு கட்டிகள் உருவாகிடுது. அதுல நகருது, நகராது இருக்கிறது, வலிக்கிறது, வலிக்காம இருக்கிறது நிறைய இருக்கு. இப்போ அந்த கொழுப்பு கட்டி வந்துருச்சு, அதுக்கு ஒரு சிலர் அறுவை சிகிச்சை பண்றாங்க, திருப்பி உருவாகிட்டே இருக்கின்றாங்க. ஒரு சிலர் ஒன்னாகாத அதை எப்படி விட்டுருங்க அப்படின்றாங்க. ஓகே, இந்த கொழுப்பு கட்டியை சரி பண்றதுக்கு ஆயுர்வேத மருந்துகள் இருக்கா? மருந்து இல்லாம இல்ல, எல்லா மருந்துகளும் இங்க இருக்கு. 4448 நோய்களுக்கும் சித்தர்கள் மருந்து சொல்லிவிட்டு போயிருக்காங்க. அதைத்தான் நம்ம பின்பற்றி நம்ம கண்டுபிடிக்கல, நம்ம பயன்படுத்தி அனுபவ முறை தான் இது எல்லாமே. சரி, உங்க அனுபவ முறையில நிறைய பேருக்கு கொடுத்து குணப்படுத்தின மருந்து நான் சொல்றேன்னு சொன்னீங்களே, அது என்ன மருந்து, எப்படி செய்யணுன்றத மக்களுக்கு சொல்லுவாங்களே. உங்களுக்கு கொழுப்பு கட்டி இருக்கா? யாருக்கு கொழுப்பு கட்டி இருந்தாலும், எத்தனை வருஷம் கொழுப்பு கட்டி இருந்தாலும், நீங்க எடுக்கிற மெடிசினோட சேர்த்து இவர் கொடுக்குற இந்த மெடிசனை எடுத்துட்டீங்கன்னா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம், கொழுப்பு கட்டிகள் கண்டிப்பா கரையும் அப்படின்னு சொல்றாரு. உணவு மருந்து நிகழ்ச்சி வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய ஆயுர்வேதா சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய விஜய் என்ன இருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். ஆனா நிறைய பேருக்கு கொழுப்பு கட்டி, ஆண் பெண் இருப்பாளருக்குமே கொழுப்பு கட்டி நிறைய வந்துடுது. இதுல நகரும் கொழுப்பு கட்டி இருக்கு, நகராத இருக்கிற கொழுப்பு கட்டி இருக்கு. இதுல ஒரு சில இடத்துல ஒன்னோ ரெண்டோ கொழுப்பு கட்டிகள் வருது. ஒரு சிலருக்கு மல்டிபிள், எங்க பார்த்தாலும் நிறைய கொழுப்பு கட்டிகள் உருவாகிடுது. அதுல நகருது, நகராது இருக்கிறது, வலிக்கிறது, வலிக்காம இருக்கிறது நிறைய இருக்கு. இந்த கொழுப்பு கட்டிகள் உருவாவதற்கான காரணம் என்ன? முக்கியமான காரணம் அசைவ சாப்பாடு. சாப்பிட்றவங்களுக்கு கொழுப்பு கட்டி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுபோக கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் கொழுப்பு கட்டி இருக்கு. அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு கூட ஒரு சிலருக்கு வருதேனா? வருது, கொலஸ்ட்ரால் அதிகமாகுது இல்ல, அதனால வருதுங்களா? கண்டிப்பா. சரி, கொலஸ்ட்ரால் வருவதற்கான காரணம் ஒரு சில காரணங்களை ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஓகே, இப்போ அந்த கொழுப்பு கட்டி வந்துருச்சு, அதுக்கு ஒரு சிலர் அறுவை சிகிச்சை பண்றாங்க, திருப்பி உருவாகிட்டே இருக்கின்றாங்க. ஒரு சிலர் ஒன்னாகாத அதை எப்படி விட்டுருங்க அப்படின்றாங்க. ஓகே, இந்த கொழுப்பு கட்டியை சரி பண்றதுக்கு ஆயுர்வேத மருந்துகள் இருக்கா? இந்த கேள்வியே தவறு. ஏன்னா நீங்க ஒவ்வொரு இதுலயும் கேக்குறீங்க ஆயுர்வேத மருந்து இல்லாம இல்ல, எல்லா மருந்துகளும் இங்க இருக்கு. 4448 நோய்களுக்கும் சித்தர்கள் மருந்து சொல்லிவிட்டு போயிருக்காங்க. அதைத்தான் நம்ம பின்பற்றி நம்ம கண்டுபிடிக்கல, நம்ம பயன்படுத்தி அனுபவ முறை தான் இது எல்லாமே. சரி, உங்க அனுபவ முறையில நிறைய பேருக்கு கொடுத்து குணப்படுத்தின மருந்து நான் சொல்றேன்னு சொன்னீங்களே, அது என்ன மருந்து, எப்படி செய்யணுன்றத மக்களுக்கு சொல்லுவாங்களே. இதுல முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி நகர கட்டி, நகராத கட்டி, வலி இருக்கு, வலி இல்லாம இருக்கு. அப்போ நகர்ற கட்டிக்கு நம்ம இது கொடுக்கலாம். நகராத கட்டிக்கு நீங்க டெஸ்ட் எடுத்து பார்த்து தான் நம்ம அதுக்கு உண்டான என்ன வகையான கட்டி, என்ன வகையான கட்டி, நீர் கட்டியா, நார் கட்டியா, கொழுப்பு கட்டியா? நார்மல் கொழுப்பு கட்டி இருந்தா வலி கண்டிப்பா எடுது. புரியுதுங்களா? வலியே இல்ல, இவ்வளவு பெரிய கட்டி இருந்து எனக்கு வலி இல்லைன்னா அவங்க கண்டிப்பா அதுக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஒரு எஃப்என்எஸ் எடுத்து பார்க்கலாமா? எஃப்என்ஆக் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு டாக்டர் ஆலோசனை படிதான் நம்ம மருந்து கொடுக்கணும். இல்ல நார்மலா வர்ற கொழுப்பு கட்டி இருந்தாலும் ஃபைப்ரோடு கட்டி இருந்தா கூட இது சரி பண்ணிக்கலாம். ஃபைப்ரோடு கட்டி இருக்கிறவங்களையும் உங்களோட ரிசல்ட்டை வாங்கித்தான் நம்ம அந்த மருந்தை கொடுக்கணும். பிசிஓடி, பிஓஎஸ் எதுக்குமே கொடுக்கலாம். சரி, அது என்னென்ன மூலிகை, எப்படி எல்லாம் செய்யணும்? கலர்ச்சிக்காய் நண்பர்களே, கலர்ச்சிக்காய் எடுத்து சுத்தி பண்ணி பொடி பண்ணி வச்சிருக்கிற தோட எடுத்துட்டு உள்ள இருக்கிற பருப்பு. நண்பர்களே, இது கலர்ச்சிக்காய். இந்த கலர்ச்சிக்காய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துலலாம் கோலிக்கு பதிலாக இந்த காயை வச்சு விளையாடின ஞாபகங்கள் ஒரு சிலராக இருக்கும் 9th கிட்ஸ்க்கு. இது கலர்ச்சிக்காய் பொடி. அது மேலே இருக்கிற அந்த ஓடை எடுத்துட்டு உள்ள இருக்கிற பருப்பை சுத்தி பண்ணி அரைச்சி பொடி செஞ்சு வச்சிருக்கிற கலர்ச்சிக்காய் பொடி. சரிங்களா? இந்த கலர்ச்சிக்காய் பொடி இங்க இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, தாண்டிக்காய் பார்த்தீங்கன்னா தோல் எடுத்து வச்சிருக்கு, கொட்டையை விதையை எடுத்துட்டு, இது தாண்டிக்காய். அடுத்தது இங்க பாருங்க, இதுதான் கடுக்காய். கடுக்காய் பார்த்தீங்கன்னாக்க இது உள்ள இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு அந்த தோல் எடுத்து வச்சுக்கலாம். இங்க பாருங்க மிளகு. இந்த மிளகும் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்துல மிக முக்கியமா பயன்படுது மிளகு. அடுத்தது நெல்லிக்காய், வற்றல் வச்சிருக்கோம். நெல்லிக்காய் இங்க இருக்கு பாருங்க. இது இப்போ இந்த 5 மூலிகைகள் இருக்கு. இதை எந்த ரேஷியோவில் சேர்த்தணும், இது எப்படி சாப்பிடணும், பத்திய முறைகள் என்ன, எவ்வளவு நாள்ல குணமாகுன்ற எல்லா தகவலும் கேட்க போறோம். இந்த மூலிகை எல்லாம் சொல்லிட்டீங்க, இது எந்த ரேஷியோவில் சேர்த்தணும், எப்படி சாப்பிடணும், எந்த அளவு, பத்திய முறைகள் என்ன? இது தயார் பண்ற முறை எப்படின்னு பாத்தீங்கன்னா, கழச்சிக்காயை ஒரு 250 கிராம் நீங்க வாங்கணும். ஏன்னா அதோட மேல் தோடு நம்ம எடுக்கணும். அது ஒரு சட்டியில கொஞ்சம் வறுத்துட்டீங்கன்னா சீக்கிரமாக அந்த தோடை உடைச்சிட்டு உள்ள இருக்கிற அந்த காய் மட்டும் 200 கிராம் எடுக்கணும். புரியுதுங்களா? இது கூட திரிபலா, தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய், இதுவும் 200 கிராம் எடுக்கணும். மூணுமே
தனித்தனியா 200 கிராம் இல்லை, இது 3 சேர்த்து 200 கிராம் எடுக்கணும். அப்போ இந்த கழச்சிக்காயோட ரேஷியோக்கு தகுந்தபடி இந்த 3 மருந்து எடுக்கணும். ஓகே, கழச்சிக்காய் 200 கிராம்னாக்க தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய் 3 சேர்த்து 200 கிராம் எடுக்கணும். சரி. மிளகு 40 கிராம் 40 கிராம் மிளகு. இது எல்லாமே சூர்ணம் பண்ணி எடுத்துக்கணும். புரியுதுங்களா? சூர்ணம் பண்ணி எடுத்துட்டு 15 கிராம் ஒரு கஷாயன்றது வந்து 15 கிராம் பவுடரை 2 கிளாஸ் தண்ணியில கொதிக்க வச்சு 1/2 டம்ளராக சுண்ட வச்சு இதே போல 2 வேளை சாப்பிட்டு வரணும். 2 வேளை சாப்பிடணும். 2 வேளை, காலை இரவு. சாப்பிட்றதுக்கு முன்னாடிங்களா சாப்பிட்ட பின்னாடிங்களா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கணும். ஒரு நாளைக்கு 2 வேளை எடுக்கணும். 2 வேளை எடுக்கணும். இது எடுக்கும்போது என்ன பத்தி முறைகள் கையாளணும்? சுத்தமாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. கொழுப்பை சார்ந்தா இந்த எண்ணெயில நம்ம கரிச்சு பொரிச்சு சாப்பிட்றது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிட. எண்ணெய் வகைகள்லாம் எது மாதிரியான எண்ணெய் வகைகள்? இல்ல, கடையில வந்து வாங்குற ஃபுட்டுகள் இருக்கு இல்லையா, இப்போ நீங்க பஜ்ஜி அந்த பலகாரங்கள்லாம் சாப்பிடலாம், அது எல்லாமே தவிர்த்துருங்க. எந்த ஃபுட்டு சாப்பிட்டா நமக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகுது, கொழுப்பு அதிகமாகுது, அந்த மாதிரி பொருட்களை எதுவுமே எடுக்கக்கூடாது. அது மாதிரி இந்த கஷாயம் குடிக்கும்போது முக்கியமா பாவக்காயில் அகத்திக்கீரையை எடுக்கக்கூடாது. அப்போ இது உள்ளுக்குள்ள சாப்பிட்ற முறை. உள்ளுக்குள்ள சாப்பிட்ற முறை. சரி, வெளிப்பூச்சிக்கு ஒண்ணு சொல்றீங்களா? அது என்னது? வெளிப்பூச்சிக்கு உண்டான மருந்துக்கு அது உங்களுக்கு லைவா காமிக்கிறோம். இப்ப வெளிப்பூச்சிக்கு உள்ள மருந்துகள் காமிக்கலாம் வாங்க நண்பர்களே. இதுதான் கோஷ்டம். இது ஒரு மூலிகை. இப்ப இங்க நீங்க பாக்குறது ஓமம். அடுத்தது இங்க பாருங்க சீரகம். அடுத்தது இங்க பாருங்க கருஞ்சீரகம். அடுத்தது சதை குப்பை. அடுத்தது இங்க பாருங்க சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, சோம்பு. அடுத்தது இது பாருங்க இளைத்தவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த எள். அடுத்தது இங்க இருக்கிறது பாருங்க சுக்கு. சுக்குக்கு மிஞ்சினா மருந்தே இல்லைன்றாங்க. இங்க சுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இங்க ஓரளா எல்லா மூலிகையும் நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த மூலிகையோட சோத்து கத்தாழை ஜெல்லை ஆட் பண்ணோம். அது எப்படி ஆட் பண்ணுன்றத நாங்கள் கேட்கலாம். இது எப்படி செய்யணுன்றது தான் நாங்கள் கேட்கலாம். நான் இப்போ மூலிகை எல்லாம் காமிச்சிட்டேன்னா இது என்ன ரேஷியோவில் எடுக்கணும்? எல்லாமே சம அளவு. நீங்க ஒரு பொருள் எடுக்கணும்னா அதே குவான்டிட்டி தான் மற்ற எல்லா பொருளுமே எடுக்கணும். அப்போ 50 கிராம் எடுக்கணும். 50 கிராம் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு சோத்துக்கத்தாழை இருக்கு இல்லையா, தேவையான அளவு எடுத்துட்டு சோத்துக்கத்தாழை ஜெல்லு இருக்கு இல்லையா, அது ஒரு மிக்சியில் அடிச்சு அதோட அந்த சார் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த சார்ல வந்து நமக்கு தேவையான அளவு இந்த பொடி அதில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணணும். பண்ணிட்டு அந்த கொழுப்பு கட்டி இருக்கிற இடத்துல எல்லாமே அப்ளை பண்ணிட்டு வரணும். இது காலையிலயா நைட்டா? உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல போடலாம். இப்போ தடவிடுறோம். எவ்வளவு நாள் அதை காய விடலாம்? ஒரு 1/2 hour 1 hour அது காயிற வரைக்கும் விட்டுறணும். மறுபடியும் இந்த மாதிரி கழுவிக்கலாம். இல்லையா நைட்டு போட்டு நீங்க படுத்திருந்தீங்கனாலும் பிரச்சனை கிடையாது, காலைல கழுவிக்கலாம். இதெல்லாம் சாப்பிட்றதுனால உள்ளுக்குள்ள சாப்பிட்றதுனால என்ன பத்தின்னு சொல்லிட்டீங்க. வெளிப்பூச்சிக்கு ஏதாவது பத்தி இருக்கா? வெளிப்பூச்சிக்கு பத்தி இல்லை, ஒரு பத்தியும் இல்லை. அந்த பத்தியும் இல்லை. இப்போ இதை 2 பொடியை வச்சு பயன்படுத்தும் முறையை சொல்றீங்களா? எதுங்க? கண்டிப்பா. இப்போ எல்லாத்துக்கும் நீங்க மருந்து சொல்லிட்டீங்க. இப்போ உள்ளுக்குள்ள எடுக்கிற அந்த பொடியை வந்து எப்படி எடுக்கணும், எத்தனை வேலை எடுக்கணும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. நண்பர்களே, உள்ளுக்குள்ள எடுக்கிற சூர்ணம் பாருங்க. இதுதான், இது சூர்ணமா செஞ்சிருக்கீங்க. இது உள்ளுக்குள்ள எப்படி எடுக்குதுன்னு சொல்லுங்களேன். இந்த சூர்ணத்தை இந்த அளவு எடுக்கணும். இது வந்து கஷாயத்துக்குள்ள நம்ம எடுக்கக்கூடியது. இத மாதிரி 2 ஸ்பூன் எடுக்கணும். ஒரே டைம் 2 ஸ்பூன் எடுத்து போடணும். 2 ஸ்பூன் எடுத்து 2 கிளாஸ் தண்ணியில போட்டு 2 கிளாஸ் தண்ணியில போட்டு கொதி வைக்கணும். 1/2 டம்ளராக சுண்ட வச்சு அதை வடிகட்டி குடிக்கணும். காலைல வெறும் வயித்துல குடிக்கணும். சாப்பாட்டுக்கு முன்னாடி. நைட்டு இதே மாதிரி தான். இது உள்ளுக்குள்ள குடிக்கிறது. சரி, இந்த வெளிப்பூச்சிக்கு பயன்படுத்துன்னு சொன்னீங்களே, அது எப்படி பயன்படுத்துன்னு சொல்லுங்களேன். இது சோற்று கற்றாழை ஜெல் எடுத்து அதில் தேவையான அளவு ஜெல்லை ஊற்றி கலக்கி இந்த மாதிரி பயன்படுத்தணும். பேஸ்ட் மாதிரி. ஓ, இது எவ்வளவு எடுக்கணும்? இது வந்து இந்த கொழுப்பு கட்டி நம்ம உடம்புல எந்த அளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்ப எனக்கு இந்த இடத்துல மட்டும் இவ்வளவு பெருசு இருக்கு, அங்க மட்டும் இருக்குன்னா கொஞ்சமா எடுத்தா போதும். எடுத்து ஜெல்ல ஊத்தி நல்லா குழப்பி இது மேல அப்ளை பண்ணணும். மிக்ஸியில அடிச்சு அந்த ஜெல்ல எடுக்கணும். எடுத்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி நல்லா களிம்பு மாதிரி ஆயிடும். நல்லா பூசி விட்டலாம். பூசி விட்டணும் அந்த இடத்துல. ஓகே, காலையில பூசி விட்டா சாயந்தரம் கழுவிடலாம், நைட் பூசினா காலைல கழுவிடலாம். கண்டிப்பா. இப்படி தொடர்ந்து எவ்வளவு நாள் பயன்படுத்தணும்? 15 நாளைக்கு பயன்படுத்தணும். 15 நாள் மாற்றம் தெரியுமா? கண்டிப்பா தெரியும். எப்படி மாற்றம் தெரியும்? என்ன குறையும்? என்ன மாற்றம் தெரியும்? கொழுப்பு கட்டி உங்களுக்கு கரைஞ்சிடும்.
கரைஞ்சிரும். ஆமா, உள்ளுக்கு கஷாயம் எடுக்கிறோம் இல்லையா, ஆமா. மேல் பூச்சிக்கு இதையும் பயன்படுத்துறோம். ஆ. அப்ப என்ன ஆகும், கொழுப்பு கட்டி கரைஞ்சிடும் 15 நாள்ல. நல்ல கரையும். இது எவ்வளவு பேருக்கு கொடுத்துருப்பீங்க? நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா 15 நாள்ன்றது நம்ப முடியல, அதனால தான் கேட்டேன். நம்பித்தான் ஆகணும். நம்பிதான் ஆகணும். ஏங்க நீங்க சொன்னாலே சொல்லணும், நம்பிதான் ஆகணும் அப்படின்றாரு. ஏனர்களே உங்களுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன். நீங்க இப்படி கேள்வி கேக்குறீங்க, நான் 15 நாள் சொல்றேன். ஆனா நான் சொல்ற பத்தியத்துல எடுக்கணும். பத்தியத்துல எடுக்கணும். அதான் நீங்க சொன்ன மாதிரி நான்வெஜ் எல்லாம் சுத்தமா எடுக்கக்கூடாது. வறுத்தது, பொரிச்சது, பஜ்ஜி, போண்டா, அருமா இந்த உருளைக்கிழங்கு, வெள்ளச்சக்கரை, கொழுப்புள்ள உணவுகள் சுத்தமா எடுக்கக்கூடாது. ஆயில் ஐட்டங்கள், பீட்சா, பர்கரு, பானிபூரி, அப்புறம் ஃப்ரைட் ரைஸு, ஃப்ரைடு சிக்கனு, அது மாதிரி பாவக்காய், அகத்திக்கீரை. ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், நார்மலா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தாம இருந்தால் அவன் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு அதிகமா உயிரோடு இருக்கும். வெள்ளச்சக்கரை பயன்படுத்தாம இருந்தா அவருடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்றீங்க. ஏன்னா செல்ஸ் எல்லாம் புதுப்பிக்கும், இருக்கிற செல்லை அழிச்சிருவது வெள்ளை சர்க்கரை. அதனால அந்த வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தாம இருந்தால் ஒரு 70 வயசுன்றவன் ஒரு 90 வயசு வரைக்கும் கூட வாழலாம். அந்த அளவுக்கு ஆரோக்கியமா உடலை வைத்துக் கொள்ளக்கூடிய மருத்துவம், மகத்துவம் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையான நாட்டு சர்க்கரை உண்டு. என்ன நண்பர்களே, வீடியோ முழுசும் பார்த்துருப்பீங்க. அதனால உங்களுக்கு கொழுப்பு கட்டியிருக்கா? யாருக்கு கொழுப்பு கட்டியிருந்தாலும், எத்தனை வருஷம் கொழுப்பு கட்டியிருந்தாலும், நீங்க எடுக்கிற மெடிசினோட சேர்த்து இவர் கொடுக்குற இந்த மெடிசன் எடுத்துட்டீங்கன்னா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம். கொழுப்பு கட்டிகள் கண்டிப்பா கரையும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை கொழுப்பு கட்டி இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கர்ப்பப்பையில் இருக்கிற நார்க்கட்டி, நீர்க்கட்டியும் கரையும் அப்படின்றார். தேவைப்படுறவங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.